மேலை நாடுகளில் இருந்து வந்த அருட்பணியாளர்கள் கிறிஸ்துவின் நற்செய்தியை நம் முன்னோர்களுக்கு அறிவித்து கண்களை திறந்ததினால் நாம் இவ்வாறு நல்ல நிலைமையில் இருக்கிறோம். அதேபோல் நாமும் கிறிஸ்துவின் இறுதி ஆணையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எப்போதும் அசரியாவின் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. இவர் 1902 வருடம் திரு எடியுடன் எழுப்புதல் கூட்டங்கள் நடத்த யாழ்ப்பாணம் சென்றார். அங்குள்ள தமிழ் கிறிஸ்தவர்கள் அருட்பணியாளர் சங்கம் நிறுவி நற்செய்தியை பிற இடங்களிலும் அறிவிக்கும் பணியை உற்சாகமாக செய்து வருகிறதை கண்டு வியந்தார். அன்று இரவு தமது இடமான திருநெல்வேலி பகுதியில் இருக்கும் பெரிய கோபுரங்கள் உள்ள ஆலயங்கள், திரளான சபை மக்கள், வெளிநாட்டு அருட்பணியாளர்களால் நிறுவப்பட்ட சிறந்த கலாசாலைகள் ஆகியவை அவர் மனக்கண் முன்னே தோன்றி மறைந்தன. அன்று இரவே திருநெல்வேலி மக்களும் அவ்விதமாக ஒரு அருட்பணியாளர் சங்கம் அமைத்து இந்தியாவில் கிறிஸ்துவை அறியாத மக்களிடம் நற்செய்தி பணி செய்ய ஊக்குவிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் செய்தார் அசரியா. அந்தபடியே அவர் பாளையங்கோட்டை வந்ததும் மனதின் பாரத்தை அங்குள்ள பெரும் தலைவர்களிடம் பகிர்ந்து கொண்டார். அவர்கள் எல்லாரும் கூடி ஜெபித்ததின் விளைவாக 1903 பிப்ரவரி மாதம் 12 இந்திய மிஷனரி சங்கம் உதயமாயிற்று. இச்சங்கத்தின் முதல் காரியதரிசியாக அசரியாவை பொறுப்பேற்று கொண்டார். இச்சங்கம் தோர்ணக்கல்லை பணித்தளமாக கொண்டு முதல் அருட்பணியாளராக திரு சாமுவேல் பாக்கியநாதனை அங்கு ஊழியம் செய்ய அனுப்பியது. அசரியாவின் தூர பார்வையும் முற்போக்கான எண்ணங்களும் இதோடு நின்று விடவில்லை. நற்செய்தி பணி இந்தியாவில் மட்டுமல்ல, உலகின் பல இடங்களிலும் பரவ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்திய கிறிஸ்தவர்களின் பல பிரிவினரும் ஒன்று சேர்ந்து தேசிய அருட்பணியாளர் சங்கம், அதாவது NMS என்ற சங்கத்தை அமைத்தனர். இச்சங்கத்தின் முதல் கூட்டம் 1905 கிறிஸ்துமஸ் தினத்தில் சராம்பூரில் உள்ள வில்லியம் கேரி நூலகத்தில் நடைபெற்றது. இதில் அசரியா திருநெல்வேலி கிறிஸ்தவர்கள் தாங்கி வரும் இந்திய மிஷனரி சங்கத்தின் மூலம் நடைபெற்று வரும் அருட்பணியை பற்றியும் அதனால் தெலுங்கு மக்களிடையே காணப்படும் நல்ல மாற்றங்களை பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார். இச்செய்தி அங்கு பங்கு கொண்டவர்களுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுத்தது. அசரியாவின் உழைப்பால் ஒரு ஆண்டிற்குள் இதற்கு சுமார் 100 கிளை சங்கங்கள் உலகின் பல இடங்களில் ஏற்படுத்தப்பட்டன. மேலை நாட்டு முறைகளையே பின்பற்றி வந்த இந்திய திருச்சபைகள் இந்திய பண்பாட்டின்படியே ஆராதனை முறைகளை மாற்றி அமைக்க இச்சங்கம் முயன்றது. இந்திய மிஷனரி சங்கத்தின் பணித்தளமான தோர்ணக்கல்லில் பணியாற்றிய அருட்பணியாளர்களின் அயராத உழைப்பினால் அநேகர் அங்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். 1906 பேராயர் ஒயிட்ஹெட் அவர்களால் 23 பெரியவர்கள் 23 குழந்தைகள் திருமுழுக்கு பெற அசரியா ஏற்பாடு செய்தார். மேலும் 300 பேருக்கும் அதிகமானோர் திருமுழுக்கு பெற ஆயத்தமாகி கொண்டிருந்தார்கள். தோர்ணக்கல்லில் பணித்தளத்தின் தேவைகள் விரிவடைந்து கொண்டே சென்றதால் அசரியா சென்னை நகரில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் அங்குள்ள தேவைகளை பற்றி கூறி கிறிஸ்துவின் நற்செய்திக்கு ஆர்வம் காட்டும் அவர்கள் மத்தியில் பணிபுரிய வாலிபர்கள் முன்வரும்படி அழைப்பு கொடுத்தார். அச்சமயம் ஒரு வாலிபன் அவரிடம், அருட்பணிக்கு அழைப்பு கொடுக்கும் நீங்களே அருட்பணியாளராகச் சென்றால் என்ன என்று கேட்டான். இது அவரது உள்ளத்தை அதிகமாக தொட்டது. ஆகவே அவர் YMCAவின் செயலராக இருக்கும் பணியை உதறி தள்ளிவிட்டு தாமே இம்மாபெரும் பணிக்கு தம்மை அர்ப்பணித்தார். சென்னை பேராயரும் இதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உதவி குருப்பட்டம் கொடுத்து அனுப்புவது சிறந்தது என்று தீர்மானித்தார். ஆகவே 1909 ஜூன் மாதம் பரிசுத்த பேதுருவின் திருநாளன்று அசரியா உதவி குருவாக அருட்பொழிவு பெற்றார். இந்திய திருச்சபை வளர்ச்சிக்காக உலகெங்கும் சுற்றித் திரிந்து உழைத்து வந்த இவர் நாகரீகமற்ற மக்களிடம் இறைப்பணியாற்ற குடும்பமாகச் சென்றார். அதிக வசதிகள் இல்லாத ஒரு சிறிய வீட்டில் இருந்து கொண்டே தமது பணியை ஆரம்பித்தார். இந்நேரத்தில் அவருக்கு உலக அருட்பணியாளர்கள் மாநாட்டில் பங்கு பெற அழைப்பு வந்தது. அம்மாநாட்டில் அக்காலத்தில் இந்தியாவில் நிலவி வந்த அவல நிலையை அசரியா விளக்கி கூறினார். மேலை நாட்டு கிறிஸ்தவ சபைகளில் நிலவி வந்த சபை பிரிவுகள் இந்திய நாட்டிலும் நிலவியது. மேல்நாட்டு கிறிஸ்தவ அதிகாரிகளிடம் இந்திய பணியாளர்களுக்கு போதிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவில்லை. இக்குறைகளையெல்லாம் அகில உலக கிறிஸ்தவ மாநாடுகளில் எடுத்து கூறி இவற்றை நீக்க ஏற்பாடுகள் செய்தார்.
இந்திய திருச்சபையில் நிலவி வரும் பல பிரிவுகள் ஒன்றாக இணைந்தால் அநேக தாழ்ந்த குலமக்களும் திருச்சபையில் சேர வாய்ப்புகள் இருப்பதையும் தெளிவுபடுத்தினார். இவரது அயராத உழைப்பே பிற்காலத்தில் தென்னிந்திய திருச்சபை உதயமாக காரணமாயிற்று. அசரியாவின் திறமையையும் வேத அறிவையும் கண்டறிந்த சென்னை பேராயர் இவருக்கு பேராயர் பதவி கொடுத்து கிறிஸ்தவம் விரைவாக பரவி வரும் தெற்கு பகுதியை ஒரு தனி பேராயமாக அமைத்து விடலாம் என்று விரும்பினார். இவரது பெரும் முயற்சியால் 1912ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 29ஆம் நாள் கல்கத்தாவில் உள்ள தூய பவுலின் பேராலயத்தில் அசரியா அவர்கள் முதல் இந்திய பேராயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். இந்நாள் இந்திய திருச்சபை வரலாற்றிலேயே ஒரு பொன்னாள். இவர் பேராயரான பின் தம் தாயை பார்க்க மெய்ஞானபுரம் வரும் பொழுது இவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு மிகவும் போற்றத்தகுந்த ஒன்றாகும். மெய்ஞானபுரம் அருகில் வந்ததும் பேராயர் சென்ற வண்டியை மாடுகள் போல அங்குள்ள வாலிபர்களை இழுத்துச் சென்றனர் என்றால் அவருக்கு அவ்வூர் மக்கள் கொடுத்த மதிப்பை பற்றி நாம் கூறவும் வேண்டுமா? பேராயர் அசரியாவின் காலத்தில் தோரணக்கல் பகுதியில் ஏற்பட்ட முன்னேற்றங்களை சற்று கவனிப்போம். உயர்குலத்து மக்கள் தங்கள் பண்ணைகளில் வேலை செய்பவர்களை மிகவும் இழிவாக நடத்தினர். ஆனால் பேராயரும் அங்குள்ள அருட்பணியாளர்களும் அவர்களிடம் மிகவும் அன்போடு பழகி அவர்களுக்கு கல்வியோடு வேத அறிவையும் தொழில் பயிற்சியோடு ஆரோக்கிய வாழ்வுக்கான பயிற்சியையும் அளித்தனர். அவர்களிடத்தில் காணப்பட்ட முன்னேற்றத்தை பார்த்த உயர்குல மக்களும் இவர்கள் கூறும் புதிய மார்க்கத்தை ஆவலோடு ஏற்றுக்கொள்ள முன் வந்தனர். இம்மக்களிடையே காணப்பட்ட குடிப்பழக்கம், திருட்டு தொழில் எல்லாம் மாறி அவர்களிடம் தூய்மை, ஒழுக்கம் காணப்பட்டது. தெருக்களில் நடைபெறும் சண்டையின் கூக்குரலுக்கு பதில் மாலை நேரங்களில் குடிசைகளில் கிறிஸ்துவை ஆராதித்து பாடும் பாடல் தொனி கேட்டது. அங்கு கிறிஸ்தவம் வெகு விரைவில் பரவியதற்கு காரணம் அவர்களிடம் ஏற்பட்ட வெளிப்படையான மாறுதல்களே ஆகும். பேராயர் அங்கு கல்வி அறிவூட்டுவதற்காக பள்ளிக்கூடங்கள் மட்டுமல்லாமல் தொழிற்பயிற்சி மையத்தையும் ஆரம்பித்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக இவர் கட்டிய தோரணக்கல் பேராலயம் இவரது புகழை இன்றும் உலகிற்கு தெரிவிக்கிறதாக இருக்கிறது. இப்பகுதியில் சுமார் 8000 கிறிஸ்தவர்களே இருந்தனர். ஆனால் இவர் காலத்திற்குள்ளாக கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 2,26,000 உயர்ந்தது. பேராயரின் 4 ஆண் மக்களும் 2 பெண் மக்களும் சிறந்த கல்வி கற்று ஊழிய பாதையையே தெரிந்து கொண்டனர். இவர் தமது இறுதி நாள் மட்டும் இறை பணியை செவ்வனே நிறைவேற்றி தமது 71ஆம் வயதில் 1945ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இறைவனடி சேர்ந்தார். அவரது உடல் தோரணக்கல் பேராலய வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களே, பேராயர் அசரியாவின் வாழ்க்கை உங்களை சவால் விட்டு அழைக்கிறது. சுவிசேஷ பணி செய்ய இன்றே புறப்படுவீர். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில்